இல்ல வஞ்சிக்கப்பட்ட அரசு, வஞ்சிக்க வேண்டிய அரசு, அது இல்லாம பாத்தீங்கன்னா மோசமான ஒரு ஆட்சி. இதே திமுக ஆட்சியில தான் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. அப்ப திமுக மோசமான ஆட்சியா? இதே காவிரிக்காக நீங்க என்னென்ன குளறுபடிகள்லாம் பண்ணீங்க, கோல்மால்லாம் பண்ணீங்க, எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இப்போ காங்கிரஸ் இதற்கு பின்பு ஒரு அரசியல், பெரிய அரசியல் நடக்குது. போராட்டமே கிட்டத்தட்ட அதுக்கான சரிதான். நேத்து சீமானு, முந்தானத்து நிர்மலு, இன்னைக்கு உதயநிதி, நாளைக்கு இன்னொருத்தர் போயிடும். ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் பயணம் பண்ணிட்டாப்ல. அப்போ நீங்க இவ்வளோ பிரச்சனைகளை பண்ணிட்டு, இவ்வளோ கோல்மால்களை பண்ணிட்டு, உங்களை ஒன்றும் பேசுறதுக்கு தகுதி இல்லை. முற்றிலும் தாவேக்காவுக்கு எதிராக நடக்கக்கூடிய சதிகள் இதெல்லாம். இன்றைக்கு நான் சொல்லவா, இந்த அரசியலை சிம்பிளா நான் சொல்லி முடிச்சிட்டேன். பாஜகவின் அழுத்தம், பாஜகவுக்கு ஒருத்தர் அழுத்தம், அவ்வளவுதாங்க. சிம்பிள் பாடம். இன்றைக்கு விஜய் போனார்னா இந்த கர்நாடக பிரச்சனை நிச்சயமா முடியும். அப்ப இந்த மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு இந்த அரசு இயந்திரம் செயல்படுது இல்ல. அப்ப இந்த மக்கள் இந்த மாற்றத்தை தான் எதிர்ப்பாங்க. மக்கள் கேள்வி கேட்டால் அந்த அரசு பதிலளிக்கக்கூடிய சூழல்ல ஒரு அரசு இருப்பதை தான் இந்த மக்கள் விரும்புகிறார்கள். அது தாவேகாவின் பக்கம் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒட்டுமொத்தமாக தாவேகாவுக்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு அரசியல், இந்த அரசியல் ஆபத்தானது. அப்ப இவங்க எல்லாமே ஒண்ணு சேரல, ஆனா ஒன்னா எதிர்க்கிறாங்க. மக்களுக்கு ஆதரவாக, மக்களுடைய செயல் திட்டங்களுக்காக, நலத்திட்டங்களுக்காக எதுவுமே செய்யாம இருக்கக்கூடிய பழைய திட்டங்களையும் பூஸ்டப் பண்ணாம தாவேகா மேல குறை சொல்வதை எப்படி ஏத்துக்க முடியும்? இன்று விஜயினால் செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதை வைத்து நம்ம அரசியல் பண்ணிக்கலாம். ஆனா இந்த விஜயை இந்த சூழல் கொண்டு வந்து விட்டது யாருன்னு இவங்க வாய் திறந்து பேச மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் 10 வருடத்திற்கு வாய்ப்பு கொடுப்பாங்க விஜய்க்கு, மாற்று கருத்துக்களை. இது திமுகவுக்கு அதிமுகவுக்கு அச்சம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் யாசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க? நலம். இப்போ நிர்மல்குமார் கூட இன்னைக்கு ஒரு இதுல பிரஸ் மீட்ல சொல்லும் போது கர்நாடக குடும்பத்தோட ஒரு நீங்க அதெல்லாம் விட்டுருங்க கிறிஸ்டி. சிம்பிளா நம்ம பொதுமக்களா ஒரு பார்வை கேளுங்க. 21 இருந்து 25 வரைக்கும் நல்லா மழை பெஞ்சிச்சா? நல்ல தண்ணி இருந்துச்சா? நீங்க எத்தனை அணை கட்டினீங்க? செம்பாரம்பாக்கம் ஏரி நிரம்பிச்சா? புழல் ஏரி நிரம்பிச்சா? வீராணம் ஏரி நிரம்பிச்சா? என்ன நீர்நிலைகள் பாதுகாப்பிற்காக திமுக செஞ்சது இந்த 5 வருடத்தில் செஞ்ச சாதனை மட்டும் சொல்லுங்க. சிம்பிள். நம்ம தாவேகா விமர்சனம் போவோம், வேற இல்லை, மாற்று கருத்து கிடையாது. அவங்க மேல நம்ம விமர்சனம் வைப்பதற்கு இன்னும் 60 நாள் தான் ஆயிருக்கு. அவங்களால நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. 50-60 ஆண்டு காலம் நீங்க விட்டுருங்க. சரி, அதுக்கு முன்னாடி விட்டுருங்க. 21 இருந்து 25 வரைக்கும் இந்த மலைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அதை சொல்லுங்க, வெளியே சொல்லுங்க, மக்கள்கிட்ட கொண்டு வாங்க. வெளியே தார்மீக அடிப்படையில உண்மையை அதை பேசல எதிர்கட்சி தலைவர். எப்படி பேசுவாங்க? செய்யவே இல்லைங்க. புக்கு தான் கொடுத்துருக்கீங்க. புக்கில் ஒரு எழுத்து எழுதலையே நீங்க. இல்ல வஞ்சிக்கப்பட்ட அரசு, வஞ்சிக்க வேண்டிய அரசு, அது இல்லாம பாத்தீங்கன்னா மோசமான ஒரு ஆட்சி. அதான் என்ன மோசமான ஒரு மோசமான ஆட்சி. இதே திமுக ஆட்சியில தான் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. அப்ப திமுக மோசமான ஆட்சியா? இதே காவிரிக்காக நீங்க என்ன குளறுபடிகள்லாம் பண்ணீங்க, கோல்மால்லாம் பண்ணீங்க, எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இப்போ காங்கிரஸ் இதற்கு பின்பு ஒரு அரசியல், பெரிய அரசியல் நடக்குது. மேகதாதுவனை வைத்தும் இந்த காவேரி கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் விஜயை வைத்தும் கர்நாடகா காங்கிரஸுக்கு வைத்தும் ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஒரு பெரிய அரசியல் நடக்குது. இந்த அரசியல் அழுத்தத்தின் காரணமாக சிவகுமாரும் சிக்கியிருக்காரு. அதுதான் உண்மை, ரியாலிட்டி. அதுதான். இல்ல அவர் பேசுறதுமே வந்துட்டு 2 மாநில விவசாயிகள் உறுதியாக நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம்னு எங்கேயும் சொல்லவே இல்லை அவரு. புரியுதா? இது பேசி சமாதானம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். விஜய் அவர் இன்னைக்கு கூட உதயநிதி பேசும்போது சொல்றாரு, நான் அங்க போறேன்னு ஒரு பவுலா காட்டினாரு அப்படின்னு சொல்லி. இருங்க, நான் ஒண்ணு கேட்கறேங்க, எப்படிங்க போக முடியும்? ஒரு முதலமைச்சர் வர வேணாங்கிறாரு. என்ன அடிப்படையில் அவர் சொல்றாருங்கிற பேசிக் நாலேஜ் வேணாம் ஏங்க? அங்க நமக்கு இனம் பேசக்கூடிய, மொழி பேசக்கூடிய மக்கள் கர்நாடகால இங்க எப்படி நம்ம சில கட்சிகளை சொல்றோமோ, அங்கு சில இயக்கங்களும் கட்சிகளும் இருக்கு. கண்டிப்பா அந்த கட்சிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். அந்த கட்சிகள் விஜயோட போஸ்டர் கிழிச்சிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட ஒரு அபாயகரமான சூழல் இருக்கு. ஒருவேளை விஜய் போய் தாக்கப்படுகிறார், ஏதோ ஆச்சு, சம்பவம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாடு என்ன ஆகும்? எவ்வளவு பெரிய பிரச்சனையா சொல்லுங்க நீங்க. ஒரு ப்ரீவியஸா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிவகுமார் எங்கள் மாநிலத்திற்கு வந்த முதல்வருக்கு இப்படி ஒரு அவமரியாதை நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. இல்ல, அது ஒரு ரெக்வெஸ்டா தான் கேக்குறாரு. அததாங்க தடுக்கிறாருங்க. இங்க எம்எல்ஏ அதை வைத்து நீங்க அரசியல் பண்றீங்க. இல்ல, பரந்தாமன் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. அசிங்கப்படுத்திட்டாங்க. இந்த அசிங்கம் தேவையா நம்ம தமிழ்? சரி, 50-60 வருஷமா நீங்க மாறி 25 வருஷம் நீங்க அதிமுக மாறி இருந்தீங்கல்ல. சரி, விஜய்க்கு நாலேஜ் இல்லை, விட்டுருங்க. விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, விட்டுருங்க. நீங்க உங்களால நீங்க தான் அவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாச்சே. நீங்க மேகதாது அணைய பிரச்சனையை ஏன் இத்தனை வருஷம் கொண்டு வந்து விட்டீங்க? பதில் சொல்லுங்க. விஜய் விட்டுருங்க. விஜய் ஆட்சியே இப்ப நடக்கலங்க. இப்ப திமுக ஆட்சிங்க. அவங்க ஆசைக்கு நம்ம பேசிடலாம். இப்ப நடக்கிறது திமுக ஆட்சி தான்.
இந்த சூழல் வருது. இந்த சூழலில் கொண்டு வந்தது விட்டது யாரு? வெளிப்படையா பேச சொல்லுங்க. வெளிப்படையா பேச சொல்லுங்க. இல்ல கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு பண்ண விஷயத்துலதான் வந்துட்டு இன்னைக்கு தண்ணி வந்துட்டு இருக்கான். நிர்மல்குமார் அப்ப டவுசர் போட்டிருப்பாராம், அதுவும் வந்து காவி டவுசர் போட்டிருப்பாராம். அப்ப பரந்தாமன் என்ன பண்ணிருந்தாரு அந்த வயசுல? அதான் பாத்துட்டு இருந்தாராம், என்ன டவுசர் போட்டிருக்காரு. இல்லங்க அப்படிதான் அவர் பேசினாரா? அவர் என்ன பண்ணிருந்தாரா? பரந்தாமன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு சொல்லுங்க. நீங்க எக்மோர்ல எம்எல்ஏ இருந்தீங்க, சொந்த தொகுதியில உருப்படியா வேலை பார்த்துருந்தா திமுகவே உங்களுக்கு அடுத்த முறை சீட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல சொல்ல சொல்லுங்க. அவர் தொகுதிக்கு பரந்தாமனுக்கு ஏன் சீட்டு கொடுக்க சொல்ல சொல்லுங்க. அவர் தொகுதிக்கு போகும்போது மக்களே கேட்டாங்க யாருங்க நீங்கன்னு கேட்டாங்க. அதுலதான் அவர் காண்டாய் வந்து அதுதான் சொல்ல வரேன். பரந்தாமனுடைய நிலை என்னங்கிறது எக்மோர்ல மக்களை கேட்ட தெரியும். இவருக்கே இந்த தகுதி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் நம்ம தாவேக்காவை சார்ந்தவர்களோ தாவேக்கா முழுமையானவர்கள் கிடையாது. தவறு இருக்காது, ஏன் ஒத்துக்க மாட்டீங்கன்னா நம்ம சொல்லுவோம். உங்க மேலேயும் தப்பு இருக்கு. ஆமா திமுக இப்படி பண்ணிட்டா மக்களை ஏமாத்திட மன்னிச்சிருங்க, அதை ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். இல்ல அவங்க தானே நிக்கிறாங்க. இப்ப மக்கள் 50-60 வருஷமாக மேகதாது பிரச்சனையை உங்களாலேயே தீர்க்க முடியல, உங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல, உங்களாலேயே கர்நாடகாவே பிச்சை எடுக்கிற நிலைமை தான். 60 நாள்ல வந்து விஜய்னால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என்ன செய்ய முடியும்? இல்ல இவர் போய் பேசுறாரு சொல்றாங்க. எனக்கு அந்த கான்செப்ட் பேசுனா அரசியலே இந்த மேகதாது பிரச்சனை தீர்ந்துருங்க. அதான் நான் கேட்கிறேன். அதுதாங்க இவங்களுக்கு அச்சம். உங்களுக்கு புரியுதாங்க? புரியுது. ஏங்க இது பேசி அங்க கர்நாடகா சிவகுமார் ஒரு பெரிய செயல் திட்டம் வச்சிருந்தாரு. விஜய் அவர்கள் வந்தாருன்னா எல்லா இயக்கங்களையும் கூப்பிட்டுக்கலாம். யார் யார் இது இருக்காங்க பிரச்சனைக்கு இருக்காங்களோ எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கலாம். கூப்பிட்டு விஜயை கூப்பிட்டு ஸ்ட்ரைட்டா விசிட்டே பண்ணிடலாம். கூட்டணி பண்ணிட்டு ஆமா ஃபுல்லா நம்ம அந்த நீர்நிலைகளை சுத்தி காமிச்சிருவோம். காமிச்சிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்த இனம் பேசக்கூடிய மொழி பேசக்கூடிய தமிழ்நாட்டை பார்த்தாலே எதிரியா நினைக்கக்கூடிய கர்நாடகாவினர்லாம் எல்லாத்தையும் உட்கார வச்சு விஜயை உட்கார வச்சு பேசி நேரடியாக விஜயை பார்க்க வச்சுட்டா இந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகும்னு சிவகுமார் நினைச்சார். நம்புறாரு ஆக்சுவலா. ஆமா நம்புறாரு. அப்போ இந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகும்போது எம்பி எலெக்ஷனுக்கு கூடுதல் பலமாக கர்நாடகாவில் காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். இதை தடுக்க பாஜக சதி செய்து பாஜகவுடன் சேர்ந்து சில கட்சிகளும் சதி செய்து தான் அரசியல் தான் சுமூகமா முடிஞ்சிடும். காங்கிரஸ்க்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சிரும். அப்ப 29ல காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய மாற்றம் கர்நாடகாவிலும் மட்டும் கிடைக்காது, தேசிய அளவிலும் விஜய் வைத்து கிடைக்கும் போது அந்த முயற்சியை பாஜக தடுக்கிறது. பாஜகவுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் சில பேர் தடுக்கிறாங்க. இதாங்க சிம்பிள் அரசியல். இதுல பின்னாடி திமுக பின்னணி என்ன? சிம்பிள் அரசியல் இதாங்க. நான் உட்காந்து ஒரு முதலமைச்சரோட சில அதிகாரிகள் போறாங்க, சில அமைச்சர்கள் போறாங்க. இந்த லிஸ்ட் வெளியாச்சு, பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. இந்த லிஸ்ட்டை வெளியிட்டது யாரு? தாவேக்காவை வெளியிடுமா? இல்லையே. அதை எப்படி அவங்க வெளியிடுவாங்க? அப்ப திமுகவை சேர்ந்த கருப்பாடுகள் உளவு பார்ப்பதற்காக அதிகாரிகளாக இன்னும் இருக்கார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு பெரிய அரசியல் நடக்குதா? அப்ப அதிகாரிகளும் உள்ள இருக்காங்களா? அப்ப யாரோ ஒரு கருப்பாடு தான் வெளியே விடுறோம். அப்போ ஒட்டுமொத்தமாக திட்டமிடலை முறியடிக்கக்கூடிய சதி நடக்குது. ஓகே, இப்போ இந்த போராட்டமே கிட்டத்தட்ட அதுக்கான சதிதான். நேத்து சீமானு, முந்தானத்து நிர்மல், இன்னைக்கு உதயநிதி, நாளைக்கு இன்னொருத்தர் போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஓகே. நாளைக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் பையனும் பண்ணிட்டாப்ல. அவர் பயங்கரம். ஐயோ அவரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவர் பேசும்போது கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க, தம்பி இங்க பாரு அவங்க அப்பாவுக்கு மரியாதை இருக்கு, கேப்டனுக்கு. அவரு 24 ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். எம்பி எலெக்ஷன் நம்ம விருதுநகர்ல நின்னோமே, நம்மள என்ன பாடுபடுத்தினாங்க திமுக, அதை பேசினது நீதான். எவ்வளவு கஷ்டம். அதே திமுக 10 சீட்டுக்கு போய் நீங்க இழிச்சீங்க. நல்ல மனுஷங்க அவரு. அது ஒரு தனி டாபிக்காவே போகலாம். இல்ல அவர் ஆனா பாட்டதெல்லாம் பேசுறேங்க. வர்றான் பாரு வேட்டக்காரன். அப்போ திருப்பி இதுக்கு பதில் சொல்ற மாதிரிதான் இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் சட்டசபையில இருக்காரு, ஜெயலலிதா அம்மையாரை பாற்று எதிர்த்து கேள்வி கேட்கும் பெரிய அரசியல் கலெக்ஷன். அப்போது விஜயகாந்த் பின்னாடி இந்த எம்எல்ஏகள்லாம் அதிமுக ஓடினாங்க. அப்ப எங்க ஓடுனாங்கன்னு உங்க அம்மாவை போய் கேளு. உண்மைதாங்க. அம்மா நம்ம விசிக ஐஎம்எல்ல பல வருஷமா திமுக முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு கொடுக்காத 10 சீட்டை நமக்கு ஏமா கொடுத்தாங்க? போய் உங்க அம்மாட்ட கேளு. வெளிப்படையா பேசுங்க. போய் உங்க அம்மாட்ட கேளு. இதே கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய உங்க கல்யாண மண்டபத்தை இடிச்சது யாரு? உங்க அம்மாட்ட கேளுப்பா. இதே விருதுநகர்ல எம்பி எலெக்ஷன்ல நிக்கிறப்ப திமுக எங்களுக்கு எதிராக பெரிய சதி நடக்குதுன்னு சொன்னதே நீதான்ப்பா. நீதான். அந்த ஒப்பற்ற மனிதனை ஒவ்வொரு வாட்டி டிவியில போட்டு கெடுத்தது யார்? அதுதான் சொல்ல வரேன். அப்போ நீங்க இவ்வளோ பிரச்சனைகளை பண்ணிட்டு, இவ்வளோ கோல்மால்களை பண்ணிட்டு, உங்களாம் ஒன்றும் பேசுறதுக்கு தகுதி இல்லை. முற்றிலும் தாவேக்காவுக்கு எதிராக நடக்கக்கூடிய சதிகள் இதெல்லாம். இன்றைக்கு நான் சொல்லவா, இந்த அரசியலை சிம்பிளா நான் சொல்லி முடிச்சிட்டேன். பாஜகவின் அழுத்தம், பாஜகவுக்கு ஒருத்தர் அழுத்தம், அவ்வளவுதாங்க. சிம்பிள் பாலிடிக்ஸ். இன்றைக்கு விஜய் போனார்னா இந்த கர்நாடக பிரச்சனை நிச்சயமா முடியும். கிறிஸ்டி, ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தை எதிர்த்து அரசியல் செய்யவோ ஆசைவே பட மாட்டாங்க. இன்றைக்கு கனிமொழி தடை முல்லை பெரியார் பிரச்சனையே கேரளானால எழுப்ப முடியும், ஆனா பண்ணல. ரெக்வெஸ்டா லெட்டர் கொடுக்குறாருல, இது அரசியல் நகர்வு. அங்கேயும் காங்கிரஸ் தான் ஆச்சு, இங்கேயும் காங்கிரஸ் தான் ஆச்சு. அப்ப யாருக்கு நெருக்கடி? ஃபுல்லா கணக்கு எல்லாமே பாஜக நெருக்கடி தான். பாஜகவுக்கு யார் இந்த அழுத்தத்தை கொடுக்கறது?
யாரு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லாமே ஒரு கணக்கு தான், சிம்பிள் கணக்குகள். கூட்டி கழிச்சு பார்த்தா அண்ணா அந்த இந்த முத்து படத்துல இவர் ராதாரவி சொல்லுவார்ல, கூட்டு கழிச்சு பாரு கணக்கு கரெக்டா வரும். ராகுல்ஜி வேற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, எட்டப்பர்கள் அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்காரு. ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ராகுல் காந்தி சொன்னதுக்குமே ஒரு அர்த்தம் சொல்றேன். 2013ஆம் ஆண்டு காங்கிரஸ் மத்திய ஆட்சியில அதிகாரத்துல இருக்காங்க. அப்ப ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க. எப்போ 2011 2015 வரைக்கும் 16 தான் நமக்கு தேர்தல். அப்ப 11 14 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்பதான் மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமர் ஆகிறாரு. அப்ப அந்த நேரத்தில் ஆட்சியில் இருக்கும்போது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்னு ஒண்ணு வந்துச்சு. அன்றைக்கு கலைஞர் தலைமையில எதிர்கட்சியாக இருந்த திமுக மக்களவையில ஆதரவு கொடுத்தாங்க. அப்போது ஜெயலலிதா சொன்னாங்க, என்ன தெரியுமா வார்த்தை சொன்னாங்க? கருணாநிதி துரோகின்னு சொன்னாங்க. நான் சொல்லல, ஜெயலலிதா சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இரட்டை வேடம் போடும் கருணாநிதினு ஜெயலலிதா சொன்னாங்க. எவ்வளவுதான் புடன் போட்டாலும் இரும்பு பொன்னாகாதுன்னு சொன்னது ஜெயலலிதா. கலைஞர் விமர்சனம் செஞ்சாங்க. அப்ப ஆகஸ்ட் மாதம் ஜெயலலிதா அறிக்கை கொடுக்குறாங்க. இவர் திரும்பி மறு அறிக்கை கொடுக்கிறாரு. யாரே கலைஞர் கொடுக்கிறாரு. மறு அறிக்கை கொடுக்கும் போது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சில திருத்தங்களை முன்வைக்கிறது காங்கிரஸ். அந்த திருத்தங்களை கொண்டு வந்தால் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு சொன்னது கலைஞர். ஆனா அன்றைக்கு மக்களவையுடைய குழு தலைவராக TR பாலு இருக்காரு. அவரு அன்றைய மத்திய இணையமைச்சர் KV தாமஸ் கிட்ட இந்த கடிதத்தை கொடுக்கிறாரு. தேசிய பாதுகாப்பு உணவு பாதுகாப்புக்கான திருத்த மசோதாவை கொடுக்கும் போது இந்த கடிதத்தில் நீங்க சொன்னதை நாங்கள் மாற்றோம்னு காங்கிரஸ் சொன்னுச்சு அன்றைய அமைச்சர் KV தாமஸ். ஆனா நீங்க மக்களவையில வாக்கு போட்டதுக்கு அப்புறம் காங்கிரஸ் அதை மறுத்தது. அந்த கடிதத்திற்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. மீண்டும் ஜெயலலிதா 26/8/2013 மீண்டும் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகத்தை கலைஞர் விகித்து விட்டார். அந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்தை மாற்றின அந்த மசோதாக்கு நீங்க வாக்களிச்சீங்கல்ல, அது வெளிப்படையா இந்த விவசாயிகள்ட்ட இப்ப சொல்லுங்க. தேசிய பாதுகாப்பு உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு 2013ஆம் ஆண்டு மக்களவையில் ஆதரவு கொடுத்த திமுக ஏன் கொடுத்துச்சு? அந்த சட்டத்தை பற்றியான முழு விளக்கத்தை இப்ப வெளியிட சொல்லுங்க பாப்போம். இந்த போராட்டத்து டைம்ல இந்த விவசாயிகள் திருப்பி திமுக அடிப்பாங்க. வெளியிட சொல்லுங்க, அந்த உணவு வெளியிட சொல்லுங்க. அன்றைக்கு ஜெயலலிதா சொன்னதை நானும் இப்ப சொல்றேன். வெளியிட சொல்லுங்க. அவ்வளவுதான், விவசாயிகள் கொந்தளிச்சிருவாங்க. ஆனா டெல்டா மாவட்டத்துல போராட்டம் மட்டும் பண்ணிடலாம். ஏங்க அந்த பாதுகாப்பு சட்டமே அவ்வளவு விரோதமானதுங்க தமிழ்நாட்டிற்கு. அன்றைக்கு இவர் கையெழுத்து போட்டு மக்களவையில இவங்க வாக்களிச்சுட்டு காங்கிரஸ் தலைவர்களை மணிமேகலைகள் போன்றவர்னு கருணாநிதி புகழ்ந்தாரு. புரியுதா? அந்த சட்டத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நமக்கு எத்தனை மெட்ரிக் டன் அரிசி வழங்க வேண்டும், ஒரு கொள்முதல் நேரடி கொள்முதலுக்கு எவ்வளவு விலை மதிப்புகளை வைக்கணும், இது எல்லாம் மத்திய அரசு தான் நிர்ணயிக்கும் அந்த சட்டத்துல. அப்ப நமக்கு அரிசி கிடைக்காத போது, தமிழ்நாட்டிற்கு அரிசி கிடைக்காத போது அதற்கு பதிலாக பணம் கொடுக்கணும்னு, ரொக்கமா பணம் கொடுக்கணும் ஜெயலலிதா கடிதம் போட்டாங்க. புரியுதா? ஜெயலலிதா கடிதம் போடுறாங்க அப்போதைய பிரதமருக்கு. அப்ப நீங்க ரொக்கமா பணம் கொடுக்காதத மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னா அன்றைக்கு மாநில அரசு தான் அந்த முழு செலவை இழுக்கணும். இந்த சட்டத்துக்கு ஏங்க இவங்க வாக்களிச்சாங்க? அந்த சுமை யார் மீது வந்து விழும்? ராகுல்ஜி இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் சொல்றாங்க. எல்லாமே கனெக்ட் பண்ணி தாங்க சொல்றாங்க. சரி, நம்ம ராகுல் காந்தி பேசுறாங்கல்ல, அன்றைக்கு 2011 2014 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இருந்ததுல இவ்வளவு பெரிய வளர்ச்சியை காங்கிரஸ் கொண்டு வரும்போது இந்த காங்கிரஸை வேரோடு அழிக்க முழுமையான காரணமே திமுக தான். ஏன்னா 2 புகழ் மன்னர்கள் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அலைக்கற்றைன்னு சொல்லி ஒரு கேஸ் வந்துச்சு, உலக அளவுல பேசப்பட்டுச்சு, அமெரிக்காவுடைய பத்திரிகைகள்ல போடப்பட்டுச்சு, நியூயார்க் டைம்ஸ்ல. பிக்கஸ்ட் ஸ்கேம்னு பெரிய தலைப்பு செய்தி அதுல வந்துச்சு. புரியுதா? அந்த செய்தி வரலன்னா காங்கிரஸ் இன்றைய வரைக்கும் பிரதமராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்திருப்பாங்க. இன்றைய வரைக்கும் மோடி அவர்களை நம்ம பார்த்திருக்கவே முடியாது. ஒரு தாக்கம் அந்த நிலைக்கு தள்ளதே இவங்க தாங்க. காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாமல் இன்றைக்கு திணறி கொண்டிட்டு இருக்குல்ல, இந்த சூழலுக்கு உண்டாக்குனதே இவங்க தான். இந்த வழக்குக்கு அப்புறம் தானே காங்கிரஸ் படுதோல்வி. இந்த வழக்குக்கு அப்புறம் தானே அண்ணா சரே உண்ணாவிரதம் இருந்தாரு. இந்த வழக்குக்கு அப்புறம் தானே ஆமத் மீன் ஒண்ணு உருவாச்சு. இதெல்லாம் பத்தி திமுக பேச சொல்லுங்க. அப்ப காங்கிரஸ் எது வேணா பேசலாம், சரி திமுக எது வேணா பேசலாம், காங்கிரஸ் பேசக்கூடாதா? இன்னைக்கு உங்களுக்கு மத்தியிலேயும் அதிகாரங்கள்லாம் கொடுத்து உங்களை அமைச்சராக்கி அழகுபடுத்துறதுக்கு நீங்க அவங்களை வளரவே விடாத அளவுக்கு நீங்க பண்ணி விட்டீங்க. அப்ப காங்கிரஸுக்கு கோபமே இருக்காதா? அப்ப காங்கிரஸ் இன்னொரு முடிவு எடுக்க கூடாதா? இப்பதான் தெளிவா இருக்காங்க. அது உங்களுக்கு பிடிக்கல. எல்லா கட்சியும் தெளிவா இருக்கு. இன்றைக்கு வன்னி அரசு எந்த கோவிலுக்கு செல்வதற்கு வன்னி அரசுக்கு தடையோ அதே கோவிலுக்கு வன்னி அரசு சிறப்பு விருந்தினரா போறாரு. இது மாற்றம் இல்லையா? அதுவும் இதுல காவல்துறை வந்து கைது பண்ணுச்சு அந்த போராட்டத்துல. ஏங்க இப்ப அவ்வளவு காவல்துறை மனசாட்சியோட விசிகாவோட நிர்வாகிகளுக்கு நானே இந்த வீடியோ மூலம் மனசாட்சியோட திருப்திகரமாக நீங்க நினைத்த போராட்டம் திமுக ஆட்சியில நடத்த முடிஞ்சுச்சா சொல்லுங்க.
அனுமதி மறுப்பு. காவல்துறை கடிதம் கொடுத்தாலே அனுமதி மறுப்பு. இன்னைக்கு ஃப்ரீயா இருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் போஸ்டர், திமுக தலைவர் ஸ்டாலினோட படம் ஒரு படமாவது எல்லா போஸ்டர்லயும் இருக்கும், இல்லைன்னா அடிக்க முடியாது. திமுக நிர்வாகிகளோட போஸ்டர் இன்னைக்கு காங்கிரஸ் பெருசா 12 பிட்டு 10 பிட்டு போஸ்டர் அடிக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் இந்த அளவிற்கு ஒரு சுயமரியாதை கடைபிடித்து இன்றைக்கு போஸ்டர் அடித்து காங்கிரஸ்ல இவ்வளவு நிர்வாகிகள் இருக்காங்க நானே இப்பதான் பாக்குறேன். அந்த அளவுக்கு காங்கிரஸ் சுதந்திரமா இருக்கு, ஃப்ரீடம் வந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவங்க அழுத்தத்துல இருந்திருப்பாங்க. அப்ப இதெல்லாம் மாற்றம் தானங்க. இதெல்லாம் எப்படிங்க அவங்க விட்டு கொடுப்பாங்க? இன்னைக்கு ஊரிய எவ்வளவு பெரிய மரியாதை எனக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு வன்னியரசு தனியார் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து பேசுறாரு. நான் கொடுக்கக்கூடிய கோரிக்கை முதலமைச்சர் ஏற்றுக்காரு. போன முறை உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போடப்பட்டுச்சு, இதை குறித்து உதயநிதி பேச சொல்லுங்க. இன்னைக்கு அமைச்சர் சேர் போட்டிருக்காங்கல்ல, அதான் சொல்லுங்க. இன்னைக்கு அமைச்சர் சேருங்க. இன்னைக்கு அறிவாலயம் பக்கமே அவங்க போவானாங்க. நீங்க பேசுங்க. நீங்க அவரு விஜய் ஓடிட்டாரு ஆர் ராசா ஒன்னார இப்போ ஒரு கருத்தை சொல்லிட்டு என்ன இவங்களால பேச முடியாது கிறிஸ்டி? இவங்களுக்கு தார்மீக உரிமை கிடையாது. முழுக்க முழுக்க நடிகர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இந்த இந்த சாமானியர்கள்லாம் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. இப்போ நீங்க வந்து ரொம்ப நாளா ஒரு டீ கடை வச்சு நடத்திருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பிசினஸ் இருக்கும், ஃபாரின் ரிட்டர்ன் ஏதோ ஒன்று வருவீங்க, கெத்தா போவீங்க, ஒருத்தன் அப்படியே சைக்கிளை மிதிச்சுட்டே போவான். அவன் உன் இடத்துக்கு வந்து உட்காந்தானா உங்களுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கும்? என்னடா சும்மா சைக்கிள் ஓடிட்டு தான் நம்ம கிட்ட வந்து உட்காந்து குடி கெத்தா டீ குடிச்சிட்டு ஒரு தம்மா அடிச்சுட்டு சைக்கிளை போறான் பாரு அவன். நம்ம ஃபாரின் 6 மாசம் போயிட்டு திரும்பி 6 மாசம் வருவான். ஃபாரின் ரிட்டர்ன். ஆமா, அந்த ஷூகி போட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு டீயை குடிச்சு தம்மா போட்டு போறான் பாரு அவன். அவன் வந்து இப்போ இடத்துல உட்காந்துருக்கான், உள்ள உனக்கு சரி சமமா உட்காந்துருக்கானா? அது பிடிக்குமா? நேற்று கூட ஒன் இண்டியாவில் ஒரு கேள்வி கேட்குறான் பையன், கேட்குறாப்புல கேட்கும்போது நீங்கள் பேசாங்க கட்சி வந்து இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதிலும் சொல்றாரு. நான் பேசினதுனால தான் விஜய் ஜெயிச்சாரா, நான் பேசுறதுனால தான் கட்சி வீணா போச்சா, அப்போ நாங்கள் 8% இருக்கும்போது நான் பேசலையா அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. 8% எடுக்கிறப்போ விஜய் என்ன நபரே கிடையாது, புரியுதா? 8% எடுக்கிற போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மக்கள் மேலே இருந்த அதிருப்தி தான் உங்களுடைய வெளிப்பாடு. முதல் இந்த ஸ்டாட்டிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கோங்க. இந்த தமிழ் தேசியத்திற்கான வெற்றிடம் இருக்கு, அதற்கான தலைவர் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அதற்கான தலைவர் சீமான் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சிருந்தா நீங்க 10 சீட்டாவது ஜெயிச்சிருக்கலாம் இந்த தேர்தலில், புரியுதா? அதை அப்படியே தூக்கி ஓரமா வச்சிருங்க. அப்ப இங்க அதிமுகவுக்கும் திமுகவின் மீது மக்கள் அதிருப்தியாக இருக்கக்கூடிய சூழல் தான் மக்கள் நீதி மையத்துக்கே அவ்வளவு ஓட்டு விழுந்துச்சு, புரியுதா? ஒரு சர்வேல காஞ்சிபுரத்துல மக்கள் நீதி மையத்தை ஒரு பெரிய நிறுவனம் எடுக்குது, அது சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. மக்கள் நீதி மையம் இந்த தொகுதியில இவ்வளவு வாக்கு சதவீதம், இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு. ஆனா மக்கள் நீதி மையம் அங்க போட்டியே போடல. உண்மைங்க, புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன 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 லெவல்ல இருக்கு இந்த அரசியல் பாருங்க. மக்களுக்கு அதிருப்தி நிலை இருக்கும் போது அது ரெஃப்ளெக்ட் ஆகும். அது மக்கள் நீதி மையம் மேலையும் ஏற்பட்டுச்சு, பாஜக மேலையும் ஏற்பட்டுச்சு அந்த தேர்தலில். நாம் தமிழர் கட்சி எதுக்காக இருக்கு? நீங்க இதை புடிச்சிருவான். ஏன் மக்கள்கிட்ட நீங்களே இது பண்றீங்க? 8% வாங்கின அன்னைக்கு நம்மளும் பேசணும்ல. அதே 8% தான் விசிகாவும் 8% வாங்குச்சு, ஞாபகம் இருக்கா? மாநில கட்சி அந்தஸ்து அதே டைம் தான் வாங்குச்சு. அதே டைம் தான் பாஜகவும் 11% வந்துச்சு. அண்ணாமலை அன்றைய தலைவர். எதனால வந்துச்சு? எதனால இதோட வெறுப்பு அங்க வந்துச்சு, அவ்வளவுதான். அப்ப விஜய் என்ற நபரே இல்ல, தாவேகா என்ற கட்சியே இல்ல. இருந்தா அந்த 3ஐயும் சேர்த்து பாருங்க எவ்வளோன்ட்டு. அதே வந்திருக்கு 11, இது ஒரு 8ங்க, 11 8 19ங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு 4% வைங்க, விசிகால இருந்து 23%. நாடாளுமன்ற தேர்தலில் தாவேகா 20 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கும். பேசிக் பாலிடிக்ஸ் இதுதான். இதே தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே இடைத்தேர்தல் வந்து அப்படியே கிழிச்சிருவீங்க நீங்க. இடைத்தேர்தலில் யாரை பார்த்துறீங்க? இப்ப இடைத்தேர்தலில் சாமானியர்களை நிப்பாட சொல்லுங்க. தொகுதிக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத சாமானியர்களை நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா நிப்பாட சொல்லுங்க பாப்போம். நிப்பாட சொல்லுங்க. நாகர்கோவில்ல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் யாருங்க? யாரு என்ன சமுதாயம் சொல்லுங்க, கூகுள்ல நீங்களே எடுத்து பாருங்க. விஜய் நிப்பாட்டிட்டார், விஜய் நிப்பாட்டிட்டார். நீங்க யாரை நிப்பாட்டிங்க சொல்லுங்க? யாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. யார் அவரு? ஒரு பெண்மணி நிப்பாட்டினாங்க, புரியுதா? அப்போ நான் யார சொல்றேன்னு மக்களுக்கும் தெரியும். பேர் சொல்ல பெருசாக்க விரும்பல. அப்ப நீங்க என்ன கொள்கை கோட்பாடோட நாகர்கோவில் கன்னியாகுமரியில் ஆள நிப்பாட்டுறீங்க? நீங்க விஜய கேள்வி கேக்குறீங்க. கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டுக்கணும். நம்ம முதுகு சரியா இருந்தா அடுத்த முதுகு நம்ம பார்த்து பேசணும். நம்ம முதுகு சரி. நான் என்ன சொல்றேன், நம்ம விஜய்க்கு ஆதரவாகவோ இந்த தாவே கலந்து நமக்கு எதுவுமே பணமோ வரப்போறது இல்லை. நீங்க நடந்த உண்மையை பேசி மக்கள்கிட்ட வாதத்தை வைங்க. வந்த ஒரு ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய சதியும் வந்த ஒரு ஆட்சி மீது வெறுப்பு அரசியலை புகுத்துவது ஏற்புடையது அல்லன்னு சொல்ல வரல. இப்ப இந்த பேச்சு இது என்னவோ ஆக்கும் நாம் தமிழர் கட்சியை. நான் அதுதான் 4% தக்க வச்சுக்கிட்டா போதுமானது. அதை விட கீழே போகணும்னு ஆசைக்கு நாம் தமிழர் வந்துருச்சாங்கிற ஒரு கேள்வி வருது. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா மக்கள் தொடர்ந்து 15 வருடம் உங்களுக்கு புறக்கணித்து விட்டார்கள். இது உங்களுக்கும் வயசாயிடுச்சு, நீங்க நிறைய விஷயங்கள் பேசுறீங்க, மாற்று கருத்துலாம் கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில சீமான் அண்ணன்ங்கிற மரியாதை நமக்கு இருக்கு.
அரசியல் ரீதியாக நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் மீது நம்ம விமர்சனம் வைக்கிறோம். துரைமுருகன் அண்ணன் மீது எனக்கு மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு, அது தனிப்பட்ட முறையில். நீங்க அரசியல் களத்தில் பேசும்போது தான் நமக்கு விமர்சனங்கள் வருது, புரியுதா? அப்ப நீங்க இவ்வளவு நாட்கள் இத்தனை பிரச்சனைகள் திமுக ஆட்சியில் நடந்த போது நீங்களாம் எங்க போனீங்கன்னு நான் கேட்கிறேன், புரியுதா? அப்ப நீங்க எந்த சூழலிலும் நீங்கள் சரியாக பேசாம சரியாக வாதாடாம இன்றைக்கும் கச்சத்தீவை தாரை வார்த்தது திமுக, பேசினது ஜெயலலிதா, எல்லா கட்சிக்காரங்களும் பேசினாங்க. சீமானனுடைய நிலைப்பாடு என்ன? இலங்கை தமிழர் பிரச்சனைகள்ல இரட்டை குடியுரிமை பிரச்சனை, சீமானனுடைய நிலைப்பாடு என்ன? கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்து சில இலங்கை தமிழர்களுக்காக ஈழத்திலிருந்து தான் உங்கள் கட்சி தொடங்கப்படுகிறது, அங்குதான் உங்களுக்கு புள்ளி ஆரம்பிக்குது. இந்த இலங்கை தமிழர்களுக்காக சீமானனோட நடவடிக்கைகள் என்ன? அந்த 5 வருஷத்துல இரட்டை குடியுரிமை வாங்கி கொடுத்துருக்கலாமே. என்ன வாங்கி கொடுத்துருக்காரு இப்போ அப்படிங்க? அதான் சொல்றேன், எதுவுமே செய்யலையே நீங்க, புரியுதா? சில்லறை வணிக முதலீடை அந்நிய முதலீடாக மாத்தினது கருணாநிதி, அதை பத்தி பேசுங்க. ஏன் பேசவே மாட்டீங்க? எதுவுமே உண்மையே பேச மாட்டீங்க. இப்போ வந்து 60-70 நாள்ல, அது 50 வருஷமா உங்களாலே பண்ண முடியாதுத, 60-70 நாள்ல இவனால பண்ண முடியலன்னு சொல்றது எப்படிங்க முடியும்? இல்ல இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ இங்க ஒரு இனிமே நாங்க தான் நம்ம தான் அப்படின்னு ஒருத்தர் லாரி ஓட்டுவாரு, அவர் எல்லா ஊருக்கும் ஓட்டுவாரு, அவரு எக்ஸ்பீரியன்ஸ், அவரால் ஓட்ட முடியுது. புதுசா ஒருத்தனை தூக்கி அந்த அதே மாதிரி ஓட்டுறானா அவனால எப்படி ஓட்ட முடியும்? கொஞ்ச நாள் ஆகும். அப்ப அதுதான் பேசிக். நீங்க திரும்பி அவனை மாதிரி ஓட்ட மாட்டேன்னா எப்படி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சரி, இன்னொரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருப்பீங்க, நக்கீரன் கோபால் அவர்கள் இன்டர்வியூ ஒன்று, அது யார் எடுத்தாங்கன்றதையும் பார்த்துருப்பீங்க. தமிழ் தேசியம் அந்த சேனல்ஸ் தான் எடுக்கிறாங்க. இப்போ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட சேனல்ஸ் அதிகமாக வருது. அதில் அவர் வந்து உட்கார்ந்ததே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதில் வந்து இந்த படம் வந்து ஜனநாயகன் படத்தில் சில காட்சிகள் நீக்கிட்டாங்க, ஷூட்டிங்காக தான் எடுத்தாங்கன்னு இப்போ வரைக்கும் அவர் பேசிகிட்டு இருக்காரு. படம் ரிலீஸாக எல்லாம் பாருங்க. நான் என்ன சொல்கிறேன், வழக்கு சிபிஐயில் இருக்குங்க, ஆதாரம் இருந்தால் வெளியிடுங்க, மக்கள் பார்த்துக்க போகிறாங்க. மக்கள் தாங்க இந்த அரசை தேர்ந்தெடுக்கிறாங்க. இடைத்தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் மக்கள் பாடம் புகட்டட்டும் தாவேகா மீது. நீங்கள் ஆதாரம் இருந்தால் வெளியிடுங்க. இன்றைக்கும் நீங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இத்தனை பேர் இத்தனை பிரச்சனைகள் பண்றாங்க, திமுக நிர்வாகிகள் இத்தனை பிரச்சனை, திமுக நிர்வாகிகள் மீது இல்லாத பாலியல் வழக்குகளே கிடையாது, அவ்வளவு பேர் போடாத கைதானவங்க வரலாறு எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்றால் இன்னைக்கு தாவேகா கட்சியில நிர்வாகிகள் தவறு செஞ்சா எஃப்ஐஆர் போட்டு உள்ள போடுறாங்க. அப்ப இந்த மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு இந்த அரசு இயந்திரம் செயல்படுது இல்ல? அப்ப இந்த மக்கள் இந்த மாற்றத்தை தான் எதிர்ப்பாங்க. மக்கள் கேள்வி கேட்டால் அந்த அரசு பதிலளிக்கக்கூடிய சூழல்ல ஒரு அரசு இருப்பதை தான் இந்த மக்கள் விரும்புகிறார்கள். அது தாவேகாவின் பக்கம் இருக்கு, நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு மக்கள் தாவேகா அரசை நோக்கி கேள்விகள் எழுப்பும் போது, விமர்சனங்கள் வரும்போது அதை தாவேகா திருத்திக் கொள்கிறது, புரியுதா? வெளிப்படையா எல்லாத்துக்குமே வந்து உங்கள்ட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தாவேகாவுக்கும் கிடையாது. பத்திரிகையாளர் சந்திப்பதனால் என்ன மாற்றம் நட போறது? அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கேவலமான நிகழ்வுகளை நீங்க எடுத்துக்கணும். ஆனா கடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்க எதுவுமே முன்னாள் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க, புரியுதா உங்களுக்கு? முன்னாள் அமைச்சர்கள்ட்ட எதுவுமே கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆனா இங்க எல்லாமே கேள்வி கேட்பீங்க. இங்க திராவிட சித்தாந்த கொள்கையில இருக்குன்னு சொல்றீங்க. திராவிட சித்தாந்த கொள்கைகளும் பார்ப்பனிய கொள்கைகளுக்கும் என்ன அப்படியே ஆப்போசிட்டான கொள்கைகள். அந்த கொள்கைகளின் அடிப்படையில் துரைமுருகனுடைய பையனுடைய கல்யாணம் நடந்துச்சு, அங்க குடும்ப நிகழ்வு நடந்துச்சு, முன்னாள் அமைச்சர் துரைமுருகனோட. அப்ப இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் திராவிட கொள்கைக்கு எதிராகவும், பெரியாருடைய கொள்கைக்கு எதிராகவும், அண்ணாவுடைய கொள்கைக்கு எதிராகவும் சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்கலாமே, கட்சியிலிருந்து நீக்கிருக்கலாமே துரைமுருகனை, கதிரானந்தையும். ஏன் நீக்கல? நான் சொல்லல, உங்களை ஆதரிக்கக்கூடிய திக கட்சியில் இருக்கவங்களே வீடியோ போட்டு கிளின்னு கிழிச்சாங்க. ஒரு ஆரிய பண்பாட்டை கொண்டு ஒரு திருமணத்தை நடத்தும் திராவிட தலைவர்கள்னு நான் சொல்லலை. உங்கள் திகாவில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. உங்களுக்கு எதிராக எல்லா சேனலும் முட்டு கொடுக்குறவர் என்னுடைய அன்பானன் ஜீவா என்ன பேசினாரு, புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு அடி முட்டு கொடுத்தாரு உங்களுக்கு, அவரே உங்களை அப்படி பேசினாரு அந்த திருமணத்தைங்க. அப்ப உங்களுடைய கொள்கை என்ன? கொள்கையை பற்றி பேசுவதற்கு இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் தகுதி இல்லை, புரியுதா? நாம் தமிழருக்கும் தகுதி இல்லை, திமுகவுக்கும் தகுதி இல்லை, அதிமுகவுக்கும் இல்லை, அதே போட்டுதான் தாவேகாவுக்கும். ஆனா தாவேகாவை நீங்க ஏன் விமர்சனம் கேட்டா கொள்கை தலைவர் தெரியல, உங்களுக்கு எல்லாம் கொள்கை தலைவர் தெரிஞ்சனாலதான் நீங்க இப்படி ஒரு விளையாட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒட்டுமொத்தமாக கிறிஸ்டின் அவனை சொல்றேன், இது ஒரு அரசியல், தாவேகாவுக்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு அரசியல். இந்த அரசியல் ஆபத்தானது. தமிழ்நாடு எங்களுக்கு தான் சொந்தம், தமிழ்நாடை நாங்க தான் ஆட்சி செய்யணுங்கிற இந்த எண்ணம்ங்கிறது ஆபத்தானது. இந்த எண்ணம் வெளிப்படையாக தெரிகிறது திமுக, புரியுதா? திமுக தெரியுது, அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த சில்வண்டு கட்சிகள்கிட்டையும் தெரியுது. அப்ப இவங்க எல்லாமே ஒண்ணு சேரல, ஆனா ஒன்னா எதிர்க்கிறாங்க. இது நடக்குது. தாவேகாவை எதிர்த்து இவங்க ஒன்று சேரவில்லை, ஆனால் தாவேகாவை ஒன்னா எதிர்க்கிறாங்க. இதுதான் விஷயம். இன்று ராகுல் காந்தி சொல்வதும் ஒரு அரசியல், சிவகுமார் பேசுவதும் ஒரு அரசியல். அரசியலுக்கு பின்பு இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் இருக்கு. அந்த அழுத்தம் விஜய் என்ற நபர் மீது இருக்கக்கூடிய பயம், அதை பாஜக வெளிப்படையா ஒத்துக்காது, புரியுதா? அதை திமுகவும் ஒத்துக்காது. இதுதான் விஷயம், புரியுதா? இன்னைக்கு சரியான மழைப்பொழிவு பெஞ்சிருக்கு, இன்னைக்கு நமக்கு தண்ணி வருது. இன்றைக்கு தாவேகா
திமுக அதிமுக செய்யாத தவறுகளை சரி செய்துக்கணும். இன்றைக்கு இந்த நதிநீர்களை எப்படி நம்ம அணைகள் கட்டுவோமோ, எங்க தேக்கி வைக்கப்படுவோமோ அங்கெல்லாம் வச்சு நம்ம சரி செஞ்சுக்கணும். சரி, நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல மேகதாது அணையை பற்றி, உங்கள் ஆட்சியில கரெக்டா தண்ணி வந்துச்சுல, எல்லாம் வந்துச்சுல. ஜெயலலிதா அவர்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக செய்த நடவடிக்கைகள் என்ன? எவ்வளவு பெரிய ஸ்கீம் தெரியுமாங்க அது? அதெல்லாம் காலமே போயிடுச்சு. ஓட்டுல இருந்து தகரத்துல இருந்து தண்ணி வந்து ஒரு தொட்டி வரும், அந்த தொட்டில இருந்து தண்ணியை சேமிச்சு வச்சு சூடு பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய வீட்டு இதுக்காக பயன்படுத்தி இன்றைக்கும் கோயம்புத்தூர்ல பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் மறுசுழற்சியாகி பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளிவாசல்ல நடக்குது. இவ்வளவு விஷயங்கள் கண்ணுக்கு எதிராக இருக்கும்போது திமுக ஏன் இந்த தண்ணிக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல? இவர்கள் இப்ப போராடுறாங்க. மழைநீர் சேகரிப்பு ஒரு அருமையான திட்டம், கிடப்பில் போட்டது யார்? பதில் சொல்லுங்க. அவங்க ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர்லாம் போட்டிருந்தாங்க. எங்க ரொம்ப அருமையான திட்டம்ங்க. இன்னுமே உலக அளவுல அறிவியல் ஆய்வாளர்களும் மருத்துவர்களும் என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த மழை பெய்யும் போது ஒரு பாத்திரத்தில் எடுத்து போய் அந்த தண்ணியை வைங்க, அந்த தண்ணி ரொம்ப நொன்னா எடுத்துட்டு வந்து சூடு பண்ணி குடிங்க ஒரு கிளாஸ், உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 100% வாய்ப்பு இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த ஸ்கீமை நீங்க ஏன் விட்டீங்க? மழைநீர் பொழிவும்ல அந்த மழைநீர் சேமிப்பை மக்களுக்கு ஏற்படுத்திய விழிப்புணர்வு என்ன? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எதுவுமே செய்யலையே. சென்னை 2.1 4000 கோடி எங்க போச்சு? கடல்ல தான் போச்சு. இந்த மக்களுக்கு ஆதரவாக மக்களுடைய செயல் திட்டங்களுக்காக நலத்திட்டங்களுக்காக எதுவுமே செய்யாம இருக்கக்கூடிய பழைய திட்டங்களையும் பூஸ்டப் பண்ணாம தேவைக்கா மேல குறை சொல்வதை எப்படி ஏத்துக்க முடியும்? விஜய் கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாதுங்கிறது உங்களுக்கு விமர்சனமா, இல்ல தமிழ்நாட்டிற்கு தண்ணி வேணுங்கிறது உங்களுடைய விமர்சனமா? ரெண்டே விஷயம் பேசுங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன், தண்ணியே கொடுக்க மாட்டேங்கிறான். விஜய் என்ன செய்யணும்? நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க. திமுகவே நான் கேட்கிறேன். இப்ப தண்ணி திறந்து விட்டாங்க, இன்னும் திறக்கலன்னே வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்க உதயநிதி போராடுறாருல, நீங்க ஒரு ஐடியா சொல்லுங்க. கர்நாடகா தண்ணி கொடுக்கலங்க, ஒரு ஐடியா சொல்லுங்க. அனைத்து கட்சி கூட்டம் போட சொல்றாங்க. கூட்டுறோம், வேற என்ன நடக்கும்? இல்ல பேசுவாங்க, என்ன நடக்கும் சொல்லுங்க. அனைத்து கட்சி கூட்டம் கூடனா திமுக அதிமுகவுக்கு தான் பாவமான நிலை. புரியுதா? கடந்த ஆட்சிகள்ல நடந்த தவறுகளை ஐஏஎஸ் அதிகாரிகள் கொடுப்பாங்க, உளவுத்துறை கொடுக்கும், அதே வழக்கு டீடைல்ஸ் கொடுக்கும். இதை முதலமைச்சர் படிக்கிறாரு. யாருக்கு எதிராக? திமுக அதிமுகவுக்கு எதிராக. அவங்க உட்காந்து கேட்பாங்களா? கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கு தானே இவங்க தனியா ஒரு கூட்டம் நடத்தினாங்க, திமுக தலைமை. இதுதான் அரசியல். புரியுதா உங்களுக்கு? அங்க எல்லா கட்சிக்காரனும் நம்மளுடைய கர்நாடகாவோட வளம் தான் முக்கியம்னு நிக்கிறான். இங்க விஜய்லாம் ஒரு ஆளா நம்ம மதிச்சு போகணுமான்னு நிக்கிறான். இதுதான் பிரச்சனை. இங்க அரசியலே அதுதான். உங்களுக்கு புரியுதா? இன்று விஜயினால் செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா அதை வைத்து நம்ம அரசியல் பண்ணிக்கலாம். ஆனா இந்த விஜயை இந்த சூழல் கொண்டு வந்து விட்டது யாருன்னு இவங்க வாய் திறந்து பேச மாட்டாங்க. இன்னைக்கு போதை கலாச்சாரம் இவ்வளவு தூரம் பெரிய ஹை லெவல்ல வந்து நிக்குது. அதை அடியோட வெட்டுறதுக்காக கொஞ்சோண்டு வேறு வெட்டிருக்காரு. இதை நம்ம மாற்றமா பார்க்கணுமா? இந்த 50-60 வருஷமா கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க இவங்களை நம்ம பாராட்டி பேசணுமா? எப்படி பேச முடியும்? இன்னைக்கு திருத்தணியில உங்க ஆட்சியில தானே வட மாநிலத்தோட ரைட்ல வெட்டினா அது எவ்வளவு பெரிய வீடியோ சமூக வலைத்தளங்கள் எவ்வளவு வைரல் ஆச்சு. இந்திக்காரெல்லாம் தூக்கி வீடியோ போட்டு தமிழ்நாட்டை நாசமா பேசினா அதை பத்தி, தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த சூழலை போதை கலாச்சாரத்தை உருவாக்குனது யார்? இதை பத்தி யாருமே பேச மாட்டீங்களே. சட்டம் எங்க போதையினாலும் கொள்ளையினாலும் ஒரு அக்யூஸ்ட் கைது செய்யப்படுறான், உடனே ஜாமீன்ல வந்துடுவான். ஏன்னா நம்ம சட்டம் அப்படி இருக்கு. சட்டத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, நிரபராதிக்கு அதாவது புகார் கொடுப்பவர்களுக்கு ஒரு வழக்கறிஞர் இருந்தாலும் புகாரால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் வழக்கறிஞர் வைக்கணுங்கிறது நம்ம சட்டம் சொல்லுது. அவன் குற்றவாளி, அப்புறம் வழக்கறிஞருக்கு சொல்லப்படுது. அப்ப அவன் குற்றவாளின்னு வெளிப்படையாக தெரியும் போது தண்டனை விவரங்களை அதிகப்படுத்தாதது யார் மேல தப்பு? இந்த 50 ஆண்டுகளமாக ஒரு மாநில அரசால் தண்டனை சட்டங்களை மாற்ற முடியும், சட்டத்தில் இடம் இருக்கு. இந்த குற்றத்திற்கு இந்த மாற்றம் யூடிசிங்னு ஒரு கேஸை கொண்டு வந்து கருணாநிதினு புகழ்ந்து பேசுறீங்கல்ல, இந்த போதைப் பொருளாக கடத்தல், போதைப் பொருள் கலாச்சாரத்திற்கு போதைப் பொருள் பயன்படுத்தியவர்களுக்காக திமுக எடுத்த நடவடிக்கைகள் என்ன? ஏன்னா ஜாஃபர் சதிக் கூட இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? எப்படி எடுக்க முடியும்? இப்ப ஜென்சிகிட் மீட்டிங்ல வந்துட்டு போறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இவங்க இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இவங்க பக்கம் சிட்டி தரப்ப ஏன்னா வளர்த்து விட்டுருவாங்க. வளர்த்து விட்டுட்டு அதை நிப்பாட்டினா எப்படி நிப்பாட்ட முடியும்? எல்லாம் கொண்டு வந்து மேல உச்சத்துல விட்டீங்க. இப்போ விஜய் வந்து சரி பண்ணணும்னா புரியுதா உங்களுக்கு? இதுதான் பிரச்சனை. விஜய் வரலனாலும் இவங்க ஷோகேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க விஜய் வரலனாலும் விஜய்க்கு பதிலாக இந்த இடத்துல அண்ணாமலை இருந்தா கூட அண்ணாமலை முதலமைச்சர். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வெறுப்பு ஒன்று இருக்கு திமுக அதிமுக. இதான் நிதர்சனமான உண்மை. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் 10 வருடத்திற்கு வாய்ப்பு கொடுப்பாங்க விஜய்க்கு, மாற்று கருத்துக்களை. இது திமுகவுக்கு அதிமுகவுக்கு அச்சம். ஒரு படி இடைத்தேர்தலில் வெளியா இருப்பேன்னு சொன்னார்ல, அண்ணனுக்கும் அச்சம். 4 குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு. புரியுதா உங்களுக்கு? இதுதான் அரசியல் கிறிஸ்டி.
கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசினா. நன்றி. நன்றி.